சொல்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. அவர் உன்னை கைவிடவும் மாட்டார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. யார் அவர் என்று யாரை குறித்து சொல்லப்படுகிறது? அந்த வசனத்தில் ஆரம்பத்தில் உன் தேவனாகிய கர்த்தர், எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? கைவிடப்பட்டது போல இருக்கிறதா? உங்களுடைய தொழில், உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய வேலைவாய்ப்பு காரியம், உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய ஆவிக்குரிய காரியங்கள் கைவிடப்பட்ட நிலை போல தோன்றுகிறதா? வசனம் தெளிவாய் சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார் என்று அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நிறைய பேர் சொல்றாங்க, இந்த ஆண்டவர் என்னை கைவிட்டார், என் குடும்பத்தை கைவிட்டுட்டாரு அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்கிறோம். கர்த்தர் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, கர்த்தர் கைவிட மாட்டார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்க 3 வாலிபர்களும் ராஜாவுக்கு முன்னால் நிற்கும் பொழுது, தீச்சூளை 7 மடங்கு கூட்டப்படும் பொழுது கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை போல தான் அவங்களுக்குள்ள இருந்தது. தீச்சூளைக்குள்ள தூக்கியும் போட்டாச்சு, ஆனால் தீச்சூளைக்குள்ள போடப்பட்ட பின்பு கூட கர்த்தர் அவர்களை கைவிடவில்லை என்பதை நிரூபிக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவஜனமே, முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். முடிவில் நீங்கள் தோற்று போக மாட்டீங்க. முடிவில் நீங்கள் கைவிடப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட மாட்டீர்கள். முடிவில் நல்லா நினச்சிருக்க, முடிவில் இடைப்பட்ட காலங்களில் கைவிடப்பட்டது போல இருக்கலாம், ஆனால் முடிவோ நீங்கள் கைவிடப்படாத ஒரு பிள்ளைகளாக இருப்பதற்கு செய்வதற்கு கர்த்தரால கூடும். ராஜாவே சொல்கிறான், 3 பேரை உள்ள தூக்கி போட்டோம், 4வது நபர் ஒருத்தர் இருக்கிறாரு. எனக்கு அருமையான தேவஜனமே, அவர் உன் தேவனாகிய கர்த்தர், அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். கடன் பாரத்தில் மூழ்கி இருக்கிறீங்களா? ஐயோ, நான் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன், இனி வெளிவர முடியலை, என் வாழ்க்கை அவ்வளவுதான், நான் தற்கொலைத்தான் பண்ணணுமோ அப்படின்னு நினைக்கிற தேவஜனமே, என் ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை கைவிடவும் மாட்டார். எத்தனை பேர் இந்த வார்த்தை பிடிச்சிட்டு ஜெபம் பண்ண போறீங்க? உபாகமம் 4:31 படி நீர் கைவிடாத தேவன் என்று சொல்லி பார்க்கிறோமே, என்னையும் கரம் பிடித்து தூக்குங்கப்பான்னு சொல்லி இந்த வார்த்தையை பிடிச்சு ஏசப்பாட்ட கேளுங்க ஜெபத்தில். அவர் உங்களை கைவிட மாட்டார். கைவிடப்பட்ட சூழ்நிலைக்குள்ள நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம், அல்லது கைவிடப்பட்ட நிலையில் இப்போ நீங்கள் இருந்துகிட்டு இருக்கலாம். எதிர்காலமே எனக்கு கேள்விக்குறியாயிட்டேன்னு சொல்றீங்களா? அவர் கைவிட மாட்டார். உங்களை கரம் பிடித்து தூக்கி நிறுத்தி உங்களுடைய எதிர்காலத்தை, ஒரு பிரகாசம் உள்ள ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு தர இயேசுவால கூடும். ஆரோக்கியம் கைவிட்டு இன்னைக்கு வியாதியோட கூட இருக்கிறீங்களா? அவர் கைவிட மாட்டார். படித்த படிப்புக்கேற்ற வேலை இல்லை, எனக்கு திருமணம் நடக்கலை, எனக்கு கற்பத்தின் கனி இல்லை, எல்லாரும் ஏளனமாய் பார்க்குறாங்க, ஏளனமாய் பேசுகிறாங்க. கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற தேவஜனமே, இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு கேளுங்க. உன் தேவனாகிய கர்த்தர் அவர் உன்னை கைவிட மாட்டார் என்ற வார்த்தையின்படி எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஏசப்பாட்ட கேளுங்க. அவர் உங்களை கைவிட மாட்டார். காரணம் வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால். ஏன் அவர் உங்களை கைவிட மாட்டாரு? ஏன் அவர் என்ன கைவிட மாட்டாரு? அவர் எப்படிப்பட்ட தேவன்?
இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறபடியால், இந்த வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் அவர் உன்னை கைவிட மாட்டார். அவர் இரக்கமுள்ள தகப்பன், அவர் இரக்கமுள்ள தெய்வம். யாரெல்லாம் அவருடைய பாதத்தில் கிட்டி சேர்றீங்களோ, ஏசப்பாவை உங்களுக்கு சொந்த இரட்சகராக யாரெல்லாம் ஏற்றுக்கொள்றீங்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறார். இதுவரைக்கும் ஆண்டவர் விட்டு தூரமாக இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஏசப்பா கிட்ட வந்துருங்க. ஏசப்பா, நீங்க தான் உண்மையான தெய்வம், நீங்க தான் இரக்கமுள்ளவர். என் பாவங்கள் சாபங்கள் எல்லாம் கல்வாரி சிலுவையில் நீங்க சுமந்து தீர்த்திருக்கிறீங்க. உங்களுடைய இரத்தத்தால் என்னை கழுவி உங்களுடைய இரக்கத்தை என் மேல் வைத்து என்னை கைவிடாதபடி என்னை ஆசீர்வதிங்கப்பான்னு கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை பிடிச்சிட்டு ஜெபம் பண்ணுங்க, விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலேயும் கூட ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட பேசியிருக்கிறீங்கப்பா. உபாகமம் 4:31 அவர் உன்னை கைவிடவும் மாட்டார் என்ற வார்த்தையை எங்களோடு கூட இந்த பேசியிருக்கிறீங்க ஆண்டவரே. வேத வசனத்தின் மூலமாக இந்த வார்த்தையை எங்களுக்கு நீங்கள் கொடுத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பொருளாதாரத்தில் கைவிடப்பட்ட பிள்ளைகள் உண்டு, குடும்பத்தின் நண்பர்களால் கைவிடப்பட்ட பிள்ளைகள் உண்டு, பெற்றோர்களால் கைவிடப்பட்ட பிள்ளைகள் உண்டு, பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர் உண்டு ஆண்டவரே. தொழிலர் நண்பர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம், வேலை வாய்ப்பு காரியங்களில் கைவிடப்பட்ட நிராகதியான சூழ்நிலையில் பிள்ளைகள் இருக்கலாம், திருமண காரியங்கள் நடக்காதபடி எதிர்காலமே கைவிட்டு போயிருக்கலாம் ஆண்டவரே. கற்பத்தின் கனி இல்லாதனால நிறைய காரியங்கள் பிள்ளைகளை விட்டு நழுவி போயிருக்கலாம். சமாதானத்தை இழந்திருக்கிற பிள்ளைகளை இந்த நாளில் கூட அவர் உன்னை கைவிட மாட்டார் என்று சொன்ன வார்த்தையின்படி பிள்ளைகளை கைவிடாதபடி நீர் நடத்த போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினால எங்கள் பாவங்கள், குற்றங்கள், மீறுதல்கள், அஜாக்கிரதைகள் எல்லாவற்றையும் தயவாய் மன்னித்து உடைய கல்வாரியிலே சிந்தின இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து ஆண்டவரே அப்பா கைவிடாதபடி பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்த போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் உடைய பிரசன்னம் பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. பிள்ளைகள் எங்கு சென்றாலும் தேவ கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. கைவிடாதபடி நடத்துங்க, போக்கிலும் வரத்திலும் கைவிடாதுங்க, பிள்ளையுடைய கையின் பிரயாசத்தில் கைவிடாதீங்க. நன்மையும் கிருபையும் மட்டும் பிள்ளையுடைய வாழ்க்கையில் தொடரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஜெபம் பண்ணுங்க, உங்களை கைவிட மாட்டார். God bless you.